சரிங்களா? ஓகே சார். ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் இதுல 2, 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் ஆன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுக்கு இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. பட் எல்லாத்துக்குமே சேம் ஐடியா தான். இப்போ போடுறோம்ல எல்லாத்துக்கும் அதே ஐடியா தான். ஏன்னா உங்களுக்கு இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அடுத்தடுத்து வருது. இதுல என்ன கான்செப்ட் அப்ளை பண்றோமோ அதே மாதிரி ஐடியா தான் அங்கேயும் வரப்போகுது. பெருசாலாம் மாற்றம் கிடையாது. இது என்ன வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. e power at into f of t, e power at into f of t equal to L of f of t, comma s replaced by s plus a. இதான்டா ஃபார்முலா கண்ணு. என்ன சொல்றான்? ஷிஃப்டிங் தியரம் அது e power at ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்க. இங்க இருந்து என்னாவது இங்க e power at ரிமூவ் பண்ணிட்டோம். அது ரிமூவ் பண்றதுக்கு பதிலா அந்த e power at க்கு என்ன சொல்லிக்கிறான்? s replaced by s plus a ஷிஃப்ட் பண்ணிட்டான். எஸ்ங்கிறத வந்து s plus a ஷிஃப்ட் ஆகிக்குங்க அப்படிங்கிறான். ஒரு சின்ன ஃபார்முலா போட்டு கட்டுறோம் பாத்துங்க. சப்போஸ் L of e power at into cos pt ன்னு வருது. இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு அஸ் பர் ஃபார்முலா படி எது இங்க f of t? f of tங்கிறது இது, e power atங்கிறது இது. அப்ப இது எப்படி எழுதலாம்? L of f of t cos pt into இதே சொல்லலாம் s replaced by s plus a. s plus aங்கிறது என்ன? இங்க பவர்ல இருக்கிறது. அப்ப s plus a. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கபிலேஷ்? புரியுது சார். அப்ப இப்பதான் இது ஃபார்முலா போட்டோம். cos pt எப்படி எழுதலாம்? s divided by s squared plus b squared மைனஸ் எஸ் ஸ்கொயர் plus ப்ளஸ் எஸ். அப்ப plus b ஓகே. squared கரெக்ட்டுங்களா? plus b squared அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க? s replaced by s plus a ன்னு மாத்த எழுதலாம். இப்ப மாத்திடலாமா? s replaced by s plus a ன்னு மாத்திடலாமா? அப்ப மாத்துங்க என்ன நடக்குது? that is equal to s plus a divided by s plus a whole squared plus b squared. இது யாரோட ஃபார்முலா தம்பி? லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at into cos pt ஃபார்முலா. எனி டவுட்? சார். அப்ப இது இன்வெர்ஸா மாத்துங்க. அவ்வளவுதான். 2 ஃபார்முலா ஆச்சு. ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணா 2 ஃபார்முலா ஆச்சு. அப்ப என்னாச்சு? L இன்வெர்ஸா s plus a divided by s plus a the whole square plus b square equal to e power at into cos pt. That's all. கரெக்டா தானே? சரி, இதே மாதிரி சொல்லுங்க. ரிமைனிங் எதுவுமே டெரிவேஷன் தேவையில்லை, டைரக்டா சொல்லுங்க. L of e power at sin pt சொல்றாங்க. என்ன பண்ணலாம்னு b divided by s plus a the whole square plus b square. Is correct? இது இன்வெர்ஸ் மாத்தும் போது L inverse of b s plus a the whole square plus b square equal to e power at into sin pt. Is correct? அடுத்து சொல்லுங்க. L of e power at sin h pt. sin h pt என்ன ஆகும்? நீங்க சொல்ல போகலாம், நான் வெயிட் பண்றேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? e power at அந்த அளவுக்கு போக வேண்டாம். அதாவது என்னோட ஃபார்முலா b divided by s plus a the whole minus b squared. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே சார். அப்ப இது இன்வெர்ஸ் மாத்துங்க. இன்வெர்ஸ் மாத்திரம் என்ன ஆகும்? L inverse b divided by s plus a the whole square minus b square equal to e power at into sin pt. Is correct? அதே cos h pt நீங்க தான் சொல்ல போறீங்க. cos h L of e power at into cos h pt equal என்ன ஃபார்முலா கண்ணு? இப்பதான் பார்த்தா டக்கு டக்கு சொல்லுங்க. cos h pt ஃபார்முலா மெமரி ஆனது, நடத்தவே மெமரி ஆனது ஈஸியா இருக்கும். ஓகே. இல்லைன்னா பார்ட்னர் வந்து கஷ்டம் சொல்லி ஃபீல் பண்ணினா அப்புறம் கொஞ்சம் ரன் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். அப்போ L இன்வெர்ஸா s divided by s plus a the whole squared minus b squared equal to என்ன கிடைக்கும்? e power at into cos h pt. cos h pt. ஓகே ஓகே சார்.
இதை வந்து டி பவர் எண்ணுக்கு மாற்றணும். எல்லாம் இ பவர் ஏடி இன்ட்டு டி பவர் என். டி பவருக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னா கீழே வரும் எனக்கு இது காமாவா ஆஃப் என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஒன். அப்போ எஸ் ப்ளஸ் ஒன் பதில் என்ன கிடைக்கும்? எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் வரும். அது எஸ் ஏ பவர் என் ப்ளஸ் ஒன் வரும். ஆர் இது சேம் ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன். சரிங்களா? கரெக்டாமா? ஓகே சார். என்ன டவுட்டுப்பா? ஆக்சுவலாக நான் ப்ளஸ் போட்டுட்டு வரேன். ஒரு சின்ன மிஸ்டேக், இவ்வளோ ஃபார்முலா எழுதல. ஆக்சுவலாக இங்கே மைனஸ் வந்தால் மைனஸ் ஆகும், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் ஆகும். அதாவது சொல்கிறேன் பாருங்க, இது எல்லாமே என்னன்னா மைனஸோட கான்செப்ட். மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆகும். சரிங்களா? அதை சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதை பார்த்துங்க. அதே மாதிரி ப்ளஸ்ன்னு வந்தால் மைனஸ் ஆகும். அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி. ஓகே சார். அப்போ எல்லா பேரும் கிடைக்கும் எஃப் ஆஃப் டி மைனஸ் வந்தால் எஸ் டென்ஸ் டு எஸ் மைனஸ் ஏன்னு. சரிங்களா? அப்போ இங்கே எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுங்க. மைனஸ் போட்டால் நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்ட். எல்லாத்துக்குமே என்ன ஆகும்? மைனஸ் போட்டு. இப்போ நான் சொன்ன ரிசல்ட் எல்லாமே மைனஸுக்கு. அப்போ இது எல்லாமே என்ன மாற்றணும்? ப்ளஸ்க்கு மாற்றிக்கணும். இப்போ எல்லாமே போட்டது என்னது? மைனஸ்ன்னு ப்ளஸ்ன்னு போட்டு மைனஸோட இதை பாருங்க. இப்போ எங்கெல்லாம் மைனஸ் போட்டுக்கணும் எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டுக்கணும். ஓகே சார். சாரிப்பா, கொஞ்சம் சைன் மிஸ்டேக் ஆயிடுது, கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் என்னடான்னு பார்க்கும்போது ஓகே மாற்றிட்டேன், மேக்ஸிமம் மாற்றிட்டேன். சரி, அதே ப்ளஸ்க்கு வரும்போது நம்ம ப்ளஸ்க்கு மாற்றி கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? இது மைனஸ். ஓகே சார். அப்போ இன்வெர்ஸ் மாற்றுங்க. இன்வெர்ஸ் மாற்ற என்ன கிடைக்கும்? எல்லா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s plus a ஹோல் பவர் n plus 1 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் at இன்ட்டு t பவர் n. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா? இது L இன்வெர்ஸ் ஆகும். L இன்வெர்ஸ் ஆகும். கிளியராக என்ன? ஓகே சார். சரி, இப்போ அடுத்த ஒர்க்கு, சின்ன ஒர்க்கு என்ன வரும்னா, டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெகிரேஷனோட கான்செப்ட். டெரிவேட்டிவ் அண்ட் இன்டெகிரேஷன் எப்படி மாறுது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் ஃபார்முலா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம். இது வரைக்கும் ஃபார்முலா ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே 10 மார்க் கொஸ்டின் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு மேபி இப்போ நான் கொடுக்குற ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன வரலாம்? ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி, டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு எழுதுறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை அது எப்படி மாற்றலாம்னா, டீயோட ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அது எப்படி மாற்றுறாங்க பார்த்துங்க, மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு எழுதலாம். சரிங்களா? இது அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அடுத்த ப்ராப்பர்ட்டி டெரிவேட்டிவ் ஆன் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது ஒரு ஃபார்முலா. டீங்கிற மல்டிப்ளை ஆகிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்துன்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதலாம். சரியா கண்ணு? ஓகே சார். இதில் என்ன டவுட் இருக்குதுங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்தா போட்டலாமா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அது போடுன்னு சொன்னால் போட முடியுமா? சார் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் படிக்கணும். சரி பண்ணலாம், நான் ஹெல்ப் பண்ணாத இருக்க மாட்டேன். அது செகண்ட் டெரிவேட்டிவ் வருதுன்னா என்ன ஆகும்னா, எல்லா டி ஸ்கொயர்டு இன்ட்டு எஃப் ஆஃப் டி அப்படின்னு வருது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் இருக்குதுல்ல, இந்த மைனஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும் டி ஸ்கொயர்ட் பை டிஎஸ் ஸ்கொயர்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு வரும். சரியா கண்ணு? என்ன டவுட் இருக்குதா? அப்போ இது என்ன ஆகும்? ஆல்டர்னேட்டாக மாறும். டி ஸ்கொயர்ட் பை டிஎஸ் ஸ்கொயர்ட் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டின்னு மாறும். சரியா தம்பி? அப்போ இன் ஜென்ரலாக எழுதும்போது என்ன எழுதலாம்? எல் ஆஃப் டி பவர் என் இன்ட்டு எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு minus 1 power n t power n divided by nth derivative ts power n l of f of t. சரியா தம்பி? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் உனக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணியோ இல்லை இன்டகிரேஷன் பேஸ் பண்ணியோ நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஃபார்முலா. சார் சரி, இதுக்கு இன்டகிரேஷன் வந்து என்ன சார் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அப்போ இன்டகிரேஷன் நம்ம ஒரு ஃபார்முலா டிவைட் பை டி. இங்கே எப்படி மல்டிபிள் ஆஃப் டின்னு வருதோ அதே மாதிரி டிவைட் பை டின்னு வந்ததுன்னா அதுக்கு இன்டகிரேஷன் நம்ம வரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இங்க மல்டிபிள் ஆஃப் டின்னு வரும்போது என்ன பண்றோம்? டெரிவேட்டிவ் போடுறோம். அதே டிவைட் பை டின்னு வந்து அதுக்கு இன்டகிரேஷன் மாற்றுவோம். ஃபார்முலா பார்த்தலாமா? எப்படி மாறுதுன்னு பாருங்க. எல்லா எஃப் ஆஃப் டி டிவைட் பை டினா எப்படி ஆகுது? இன்டகிரேஷன். ஓகே,
எல்லா எஃப் ஆஃப் டின்னு வருதா கண்ணு. பட் இங்கே லிமிட் இருக்கிறதுனால லிமிட் அப்ளை பண்ணணும். இங்கே லிமிட் மட்டும் நான் வச்சுங்க, லிமிட் மட்டும் அடிஷனல் பாயிண்ட் S2 இம்ப்ரீனி அர்த்தம். S2 இம்ப்ரீனி அர்த்தம். எப்போ இதுக்கு பேர் இன்டகிரேஷன். இதுக்கு முன்னாடி பார்க்கறதுல டெரிவேஷன். டிவைட் பை டின்னு வந்தால் இன்டகிரல், மல்டிப்ளை ஆஃப் டின்னு வந்தால் டெரிவேட்டிவ். இதுதான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அண்டு நார்மல் எக்ஸ்பென்சிவல் அடிஷன் பண்ணுறதோட பேசிக் கான்செப்ட் ஃபார்முலா. மேக்ஸிமம் ஃபார்முலா ஓரளவுக்கு கொடுத்துக்கிறேன். இதை கவர் பண்ணால் ஒரு 70 to 80% நம்மளால கவர் அப் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சார்.